அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ நம்மளுடைய புதிய சேனலூடாக உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் புதிய சேனல், தயவு செய்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதோட சேர்த்து பெல் பட்டனை முதல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். பிரபாகரனை மீண்டும் தட்டி எழுப்பும் முன்னாள் அரசியல்வாதிகள் நாட்டில் மீண்டும் ஒரு யுத்தத்தையோ கலவரத்தையோ தூண்டி அமைதியின்மையை ஏற்படுத்த பல முயற்சிகளை முன்னெடுக்கிறார்கள் தற்போதைய பழைய அரசியல்வாதிகள். அதே போல் எல்லாருமே சத்தம் போடாமல் இதை பாருங்கள், இங்கே பாருங்கள், எப்படியெல்லாம் ஆட்டம் போடுறாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது யார் தெரியுமா? முன்னாள் மூட்டை கட்டிய அரசியல்வாதிகள். ஏதோ இந்த அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களும் அதே மாதிரி பிரதம மந்திரியும் பார்ட்டி ஒன்றில் கலந்துக்கிட்டாங்களாம். அதை பெருசுபடுத்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்ததான் வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கான சலுகைகள், அதாவது இலவச சலுகைகள், 1 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் சலுகைகள். இந்த மக்களுடைய முகங்களை கொஞ்சம் நல்லா உற்று பாருங்க. ஒரு சில விடயங்களில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை தேவையா இல்லையா அப்படின்றத நீங்கள் சிந்திக்கக்கூடிய சூழல் ஒன்று உங்களுக்கே மனதுக்குள்ளே உருவாகும். எல்லா தகவல்களையும் பார்க்கலாம். தயவு செய்து பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாவது தகவல், இந்த நாட்களில் சமூக வலைத்தளத்தில் வேறு லெவலில் பேசப்பட்டு வர்றது தான் சுமணவீர பண்டார திசாநாயக்க, அதாவது எஸ்பி திசாநாயக்க பல்பு வாங்கினாலும் வாங்கினாரு, இந்த மாதிரியுமா வாங்கணும்? ගෝල්පේසික නායකත්ව ගන්න බැරි නම් එතන ඊට වඩා පෙරටුවාමීන් ශක්තිමත් වෙලා හිටියා. ඒ වගේම එතන LTT එක හිටියා. ඒ වගේම පැහැදිලි LTT ප්‍රධානී විශාල ප්‍රමාණයක් විදේශීය වචනේ පටලවුණාද LTT ද ඩයස්පෝරාද LTT ඩයස්පෝරා තමයි. හැබැයි LTT අදත් ක්‍රියාත්මක වෙන LTT මේ කොළඹ ඉන්න ගෝල්ෆේස් එකේ ගෝල්ෆේස් එක ඇවිල්ලා හිටියා. මම මේ කියන්නේ ඒක කොහොමද කියන්නේ? කොහොමද කියන්නේ? නෑ නෑ ඒක කොහොමද කියන්නේ? ජනාධිපති කියන්නේ නෑ නෑ ඒක කියන්නේ මම කියන්නේම නෑ. ජනාධිපතිවරයා මෙතන නැත්තම් ඔබතුමාගෙන් තමයි දන්නේ ඒක උත්තරේ දන්නේ. ඉතින් වක්කිව යුතු മന്ത്രിවරයෙක් දෙන උත්තරේ මම දන්නේ. වගකීමෙන් කියලා දන්නේ නෑ. වගකීමෙන් කියලා දන්නේ. එහෙමනම් பார்த்தீங்க தானே அனுருடைய கேமு அடிச்சு அடியில் பாருங்க, பேமெண்ட் எப்படி வாங்குறான்னு. இதுக்கு தான் சொல்கிறேன் எப்படி போட்ட விளையாட்டெல்லாம் எப்படி அனுருடைய கேம் பார்த்துக்கோங்க. அமைச்சராக எத்து காட்டி எவ்வளோ அலப்பறை பண்ணினவங்க இன்னைக்கு ரோட்டோரமாக பெட்டி கடையில் போய் ரோட்டு கடையில் நின்று ஆப்பிள் வாங்கி சாப்பிட்றாங்க. எப்படி நிலைமை? வேறு லெவல் பானூர், வேறு லெவல். வெறித்தனம் பண்ணி விட்டீங்க, வேறு லெவல். அடுத்ததா எல்லாமே அடிஞ்சு நொஞ்சு நூலாகி மக்கள் வேணா தேவலை அப்படின்னு புறக்கணித்த பிறகு ஒதுங்கி வீட்டுக்கு போன அரசியல்வாதிகள் எல்லாம் இப்போது மிகப்பெரிய சூழ்ச்சிகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம், இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கும் இந்த அரசாங்கத்தை மக்கள் மத்தியில் மட்டம் தட்டுறதுக்குமான மிக பெரிய ஒரு சூழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டு வருது. அரசாங்கம் நடத்த மாட்டாங்க, டாலர்லாம் மேலே ஏறி போயிடும் அப்படின்னு சொன்ன நேரத்தில் எல்லா அரசியலுக்கும், அதாவது 75 வருட அரசியலுக்கும் சமாதி கட்டி அனைவரையும் மூடி மொத்தமாக படுக்க போட்ட அனுரைக்கு இப்போ அந்த அனுருடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், இப்போ ரீசெண்டாக ஒரு பார்ட்டி ஒன்றில் ஹரணி அமரசூரிய அவர்கள் மற்றும் ஒரு சில அமைச்சர்கள், அதே போல் NPP உறுப்பினர்கள், ஒரு சிலர் கட்சியின் தொண்டர்கள், இப்படி ஒரு சிலர் கலந்து கொண்டாங்க ஒரு பார்ட்டி ஒன்றில். இந்த பார்ட்டியை இப்போ
நிறைய அரசியல்வாதிகள் மென்ஷன் பண்ணுறது, அதே மாதிரி சில சமூக ஊடகங்களில் பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இதில் என்னடா இருக்குது, நீங்கள் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்ததை விட அவங்க ஒரு பார்ட்டியில் போய் கலந்துக்கிறது தப்பா? ஒரு பார்ட்டியில் கலந்துக்கிட்டாங்களாம், டான்ஸ் ஆடுறாங்களாம், அது தவறு. ஆனால் இவனுங்க கோடி கோடியாக கொள்ளையடித்து குவியலில் வச்சிருக்கிறது அதெல்லாம் தவறு கிடையாது. ஒரு பார்ட்டியில் கலந்து கொண்டால் நாட்டுடைய சொத்து முழு சொத்தையுமே அவங்க அழிச்சிட்டாங்களா, கூறு போட்டு விற்றுட்டாங்களா? இந்த மாதிரி தான் தற்போதைய சூழல் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி பதவி ஏற்ற பிறகு பல விடயங்கள், குறிப்பாக யாழ்ப்பாணங்கள்லையும் கூட மக்களுடைய மனதில் நிம்மதியை விதைச்சி கொண்டிருக்கும் இந்த சூழலில் இப்போ சில அரசியல் தந்திரிகள் அதே மாதிரி சில சமூக ஊடகங்கள் ஒன்றிணைந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு தள்ள பார்க்குறாங்க. அதாவது மேதகு பிரபாகரன் அவர்களை மீண்டும் கொண்டு வரணும், தமிழீழத்தில் மீண்டும் பிரச்சனைகளை ஏற்படுத்தணும், யுத்தம் நடக்கணும், அரசாங்கம் கவிழணும், மீண்டும் பிரச்சனைகளில் மக்கள் திண்டாடணும். இதுதான் இப்போ நடக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சி. பல இன்னல்கள், பல துன்பங்கள், பல நகர்வுகளை சந்திச்சு தன்னுடைய சொந்த நாட்டை, சொந்த மண்ணை, சொந்த இடத்தை இழந்து இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ பேரை இழந்து அந்த மக்கள் தவிச்சு அகதிகளாக அங்கேயும் இங்கேயும் சீரழிஞ்சு கஷ்டப்பட்டு திரிஞ்சு இன்னைக்கு தான் ஒரு நிலைமைக்கு மாறிக்கிட்டு வராங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய மனதில் மீண்டும் புண்களை விதைக்கிற மாதிரி, புண்படுத்தக்கூடிய மாதிரி சில அரசியல் சூழ்ச்சிகளும் அதே மாதிரி சில சமூக ஊடகங்களும் செயல்பட்டு வருது. மாவீரர் தினம் கொண்டாடியதில் பிரச்சனையாம். அதே போல் சிலர் பிரபாகரனை பற்றி போஸ்ட் போட்டது பிரச்சனையாம். ஆனால் நாட்டில் இப்போதைய சூழலில் எத்தனையோ பிரச்சனைகள், அரிசி பிரச்சனை, வெள்ள பிரச்சனை, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும்போது இவங்க மறுபடியும் நாட்டுக்குள்ள இனவாதத்தை தூண்டுறதுக்கான சில முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. சில அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, முன்னாள் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, சில சமூக ஊடகங்களாக இருந்தாலும் சரி, தற்போதைய சூழலில் மக்களுடைய மனதில் நஞ்சை விதைக்க பார்க்குறாங்க. அதாவது விஷத்தை விதைச்சி மீண்டும் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய சூழலை உருவாக்குறாங்க. முஸ்லீம் எம்பி ஒருத்தருக்கு பாராளுமன்றத்தில் அமைச்சு பதவி கொடுக்கல அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொஞ்ச நாளாக குழப்பத்தை உண்டு பண்ண பார்த்தாங்க. ஆனால் அது கடைசியில் அவங்களால முடியாமல் போச்சுது. மறுபடியும் மாவீரர் தினம் வந்த பிறகு இப்போ தமிழீழத்தை மென்ஷன் பண்ணி சிலர் பிரச்சனைகளை உருவாக்க பார்க்குறாங்க. ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இனி வரும் காலமாவது அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து தற்போதைய அரசாங்கம் செயல்பட்டு வருது நல்ல முறையில். அதை இன்னமும் நாம் மேலோங்கி கொண்டு போக வைக்கணும்னா நிச்சயமாக நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும். நாட்டுக்குள்ளே எந்த ஒரு இனவாதம் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தோம்னாலே போதும். நிச்சயமாக நம்மளுக்கு இவங்களால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஆனால் ஒரு சிலர் இந்த மாதிரி பிரச்சனைகளை பெருசுப்படுத்தி இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை தானாகவே செயல்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா மக்களுடைய ஒட்டுமொத்த நிம்மதியும் சீர்குலைந்து போகும். அது சிங்களவர்களாக இருந்தாலும் சரி, தமிழ் பேசும் மக்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, இந்து மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, மதங்களுக்கு இடையிலேயே பிரிவினைகளை உண்டு பண்ணிட்டாங்கன்னா அந்த பிரிவினைக்கு நாமளும் ஆளாகிட்டோம்னா, அது நம்மளை ஆட்கொண்டுடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் நம்மளுடைய நாட்டை கட்டி எழுப்பவே முடியாது. அதனால் தயவு செய்து இந்த வெளிநாடு வாழ் சொந்தங்கள், குறிப்பாக இப்போ வெளிநாட்டில் வாழக்கூடிய நிறைய சகோதர சகோதரிகள் சிலர் இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தி சில தவறான விடயங்களில் ஈடுபடுறாங்க. இப்போ நான் ரீசெண்டாக கூட எனக்கு 2-3 வீடியோ அனுப்பியிருந்தாங்க. ஈழ தமிழர்களை பற்றி கேவலமாக பேசுகிறது, அதே மாதிரி மலேக மக்களை பற்றி கேவலமாக பேசுகிறது, சிலர் முஸ்லீம்களை பற்றி கேவலமாக பேசுகிறது, சிலர் தமிழர்களை பற்றி கேவலமாக பேசுகிறது, சிலர் சிங்களவர்களை கேவலமாக பேசுகிறது, இலங்கை கொடியை மிதித்த மாதிரி வீடியோ போஸ்ட்டுகள் போடுறது, அதே மாதிரி தேசிய கொடி மட்டுமல்லாது ஈழத்தமிழர்களின் மனதில் என்றும் நிறைந்து இருக்கும் பிரபாகரன் அவர்களுடைய
ஃபோட்டோவுக்கு வந்து அசிங்கப்படுத்துறது, அதே மாதிரி குர்ஆனை எரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இப்போ சமூக ஊடகங்களில் இடம்பெற்று வருது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், தயவு செய்து இந்த மாதிரி போஸ்ட்டுகளுக்கு, இந்த மாதிரி விடயங்களுக்கு நீங்கள் அந்த என்ன சொல்கிறது, அதுக்கு ஒத்துழைப்பு வழங்காதீங்க. அதை ஷேர் பண்ணி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, அவங்கள லைக் பண்ணி, அவங்களுக்கு வந்து ப்ரொமோட் கொடுத்து, அவங்கள இன்னும் பெரிய ஆள் ஆக்காதீங்க. அப்படி ஆக்குற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கே சூனியம் வச்சுக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த பிரச்சனையை இப்படியா பெருசாகி கடைசியில் இனக்கலவரம், மதக்கலவரம், மறுபடியும் நிம்மதி இல்லாத சூழல், இது எல்லாமே நம்மளே தான் மறுபடியும் வந்து தாக்க போகுது. அதனால் தயவு செய்து இனி வரும் காலமாவது ஒற்றுமையாக, இன மத மொழி வேறுபாடின்றி அனைவரும் செயல்பட பாருங்கள். அதுதான் நம் நாட்டில் தற்போது இருக்கும் நல்ல நிலைமைக்கான ஒரே வழி. ஏன்னா நாம் அனைவருமே ஒன்றாக இருந்தோம்னா, இந்த வாட்டி பாருங்க, இந்த என்பிபி கவர்மெண்ட் உருவாகிறதுக்கு நாட்டின் உள்ள அனைத்து மக்களும், இலங்கையின் அனைத்து மக்களும் பெரும்பான்மையாக வாக்களித்தாங்க. அதுலேயும் குறிப்பாக சிறுபான்மைகள் ஏகபோகமாக வாக்களித்தாங்க. சிறுபான்மையுடைய வாக்கு தான் இந்த முறை அனுரையை வெற்றி பெறவே வச்சது அப்படின்னு சொல்லலாம். அதனால் அவங்களுடைய அந்த அரசாங்கம் சரியாக பயணிக்கணும்னா நாம் நாட்டு மக்களாகிய நாம் அனைவரும் முடிந்த வரைக்கும் நாட்டில் சமத்துவம் மற்றும் சமாதானமான சூழலை கொண்டு சென்றால் மட்டுமே முடியும். அதனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தயவு செய்து மீண்டும் கேட்டுக்கொள்வது ஒன்று தான், தேவையில்லாத பிரச்சனைகளை பற்றி ஊதி பெருசாக்காதீங்க. சமூக ஊடகங்களில் தேவையில்லாத விடயங்களை பகிர்றதை நிறுத்துங்க. சில கருத்துக்கள் வெளியிடுறதை நிறுத்துங்க. நல்லதை பற்றி பேசுங்க. தேவையில்லாத விடயங்களுக்கு நாவை கட்டுப்படுத்திக்கோங்க. லைவில் நீங்கள் போய் சண்டை பிடிக்கிறதாலேயோ இல்லை ரெண்டு குரூப்புக்குள்ளே அடிச்சுக்கிறதாலேயோ, நீங்கள் ஒவ்வொருத்தரும் மாறி போஸ்ட் போடுறதாலேயோ எதுவுமே இங்கே மாறப்போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் செய்கிற சில செயல்பாடுகள் மக்களுடைய மனதில், இன்னும் ஒரு சிலருடைய மனதில் இதை வந்து காயத்தை ஏற்படுத்தும் அல்லது ஒரு ஆழ்ந்த கோபத்தை ஏற்படுத்தும். அது கடைசியில் தனிப்பட்ட ரீதியிலையும் சரி, சமூக ரீதியிலையும் சரி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் நாட்டினுடைய சமாதான நிலைமையை ஒன்று கூட்டுவதற்கும், நாட்டை நாம் கட்டியெழுப்புறதுக்கும் நாட்டு மக்களாகிய நாம் முதல்ல ஒற்றுமையாக இருக்க பழகணும். ஒற்றுமையே பலம் மக்களே, ஒற்றுமையாக இருப்போம். அதே மாதிரி முடிந்த வரைக்கும் வெளிநாடுகளில் வாழக்கூடிய நாம் நம்மளுடைய முழு பவரையும், நம்மளுடைய முழு ஆட்சியையும் அதிகாரத்தையும் நம்ம நாட்டுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும். ஏன், நம்மளுடைய டாலர் இல்லைன்னா இன்னைக்கு நாட்டுடைய நிலைமை ரொம்ப மோசம். சுற்றுலா பயணிகள் வந்தாலும், சுற்றுலாத்துறையில் வருமானம் வந்தாலும், வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய வருமானம் தான் இன்றைக்கு முன்னிலைமையில் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. யாராலையும் மறக்கவும் முடியாது. நாட்டை இன்னைக்கு வரைக்கும் கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கிறது எங்களுடைய வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள். இதை வந்து யாராலையும் மறக்கவும் முடியாது. இதை வந்து மறைக்கவும் முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நாம் அனுப்புகிற டாலர் தான் நம்மளுடைய நாட்டை கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. அது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரீசண்டாக எனக்கு ஒரு போஸ்ட் கிடைச்சிது. அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த டயலாக் நிறுவனம், அதே மாதிரி சில ஊடகங்கள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உணவுப் பொருட்களை கொண்டு போய் விநியோகம் பண்ணியிருந்தாங்க. சும்மா கொஞ்சம் நேரம் இந்த ஃபோட்டோவை பார்க்காதவங்க இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள், இந்த ஃபோட்டோ காட்சிகளை கொஞ்சம் பாருங்கள். வெளிநாடுகளில் வாழக்கூடிய மக்கள் இப்போ இன்றைக்கும் வந்து சிலர் வந்து சில பொருட்களுக்காக நம்ம ஃப்ரீயாக கிடைக்கிறது இல்லை, கொடுக்குறாங்க இல்லை அப்படின்றதில் நம்ம கொஞ்சம் மும்முரமாக நிற்கிறோம். ஆனால் நம்மளையும் விட மிகவும் பாமர மக்கள், ரொம்பவும் கஷ்டப்படக்கூடிய மக்கள் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க தானே. சிந்திச்சு பாருங்க மக்களே. இப்போது நீங்கள் இன்னைக்கு இந்த வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சாதாரணமாக ஒரு 120 தினார் சம்பளம் எடுத்தாலும் ஒரு 1 லட்சம் ரூபா சரி நாட்டுக்கு அனுப்பக்கூடிய சூழலில் இருக்கிறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம், நாட்டில் எத்தனை பேரால் முடியும்? இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க சரியா படித்த மட்டும், நிறைய நாலேஜ் தெரிஞ்சவங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் மவுன்சராக இருந்துட்டு வந்தவங்களை பற்றி நான் கேட்கல. சாதாரண பாமர தொழிலாளர்கள், அதாவது குறைந்தது ஒரு 5ஆம் ஆண்டு தான் நாங்கள் படித்தே இருக்கிறோம், இல்லை ஸ்கூல் பக்கமே போனதில்லை,
எங்களுக்கு வந்து தெரிஞ்சதே ஏதாவது ஒரு வேலை தான், வீட்டு தொழில், இந்த மாதிரி பாத்திரங்கள் இந்த மாதிரி இது, வண்டி ஓட்டுறது, கூலி வேலைக்கு போகிறது தான் தெரியும் எங்களுக்கு, ஆணோ பெண்ணோ. எங்களுக்கு வந்து இந்த நாட்டில் இன்றைக்கி 1 லட்சம் ரூபா கிடைக்குது. ஆனால் அதே சொந்த நாட்டில் எங்களால் அதே 1 லட்சம் ரூபாயை சம்பாதிக்க முடியும் அப்படின்ற சூழலில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேரால் முடியும்? ஒரு கவர்மெண்ட்டுக்கு போனால் முடியுமா? இல்லை ஒரு போய் கடையில் ஒன்றில் நின்னா முடியுமா? 1 லட்சம் சம்பாதிக்க முடியுமா? சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலோ ஏதாவது ஒரு வேலை செய்தாலோ வியாபாரத்திலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு முயற்சியில் தான் உங்களால் அந்த மாதிரி சம்பளம் எடுக்க முடியுமே தவிர சாதாரணமாக ஒரு கூலி வேலைக்கு போய் இந்த சம்பளத்தை எடுக்க முடியாது, 1 லட்சம். ஆனால் இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் வெளிநாடுகளில் இருக்கிற நீங்கள் அந்த சம்பளத்தில் அந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கும் எங்களுடைய நாட்டில் ஒரு நாள் கூலி வேலை செய்தால் 200 ரூபாய், 300 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய், இந்த சம்பள கேட்டகரிகள் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க இன்றைக்கும். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இப்போ நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம், நம்ம வீட்டுக்கு மாதம் 1 லட்சம் ரூபா நம்ம அனுப்பினாலும் 20 நாள் போகும்போது பணம் போதாமல் போயிடுச்சு, பணம் கிடையாது, பணம் காணாது, இன்னும் வேணும் அப்படின்ற நிலைமையை தானே நம்ம வீட்டாளுங்க சொல்கிறாங்க. ஆனால் அதே பக்கம் நீங்கள் அந்த மக்களை திரும்பி பாருங்கள். ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறது வெறும் 300 ரூபா தான், வெறும் 500 ரூபா தான், வெறும் 1000 ரூபா தான். ஆனாலும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சிம்பிளான முறையில் கொண்டுட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க. சில வீடுகளில் 2 வேளை தான் சாப்பிட்றது, காலை சாப்பாடு இல்லை, ஒரே அடியாக பகல் சாப்பாடு, அடுத்தது நைட் சாப்பாடு, தேநீர் இடைவேளை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் இதே வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய சொந்தங்களுடைய நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது காலை சாப்பாடு உங்கள் வீட்டில் கணக்கு சொல்லும்போது காலை சாப்பாட்டுக்கு இவ்வளோ போகுது, மத்தியான சாப்பாட்டுக்கு இவ்வளோ போகுது, பின்னேரம் தண்ணி குடிக்கிறதுக்கு இவ்வளோ போகுது, தேநீர் இடைவேளைக்கு, இரவு சாப்பாட்டுக்கு இவ்வளோ போகுது, பாடசாலைக்கு இவ்வளோ போகுது, சொல்கிறாங்களா இல்லையா? ஆனால் நம்ம வீடுகளில் இந்த நிலைமையிலேயாவது இருக்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பங்கள் எப்படி இருக்குன்னா, காலை சாப்பாடு, இரவு சாப்பாடு, அவ்வளவுதான். பெருநாள் வந்தால் நம்ம வீட்டாளுங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட தலையை பிச்சு எடுத்துருவாங்க. அதுக்கு வாங்கணும், இது வாங்கணும், அதுக்கு மருதாணி வாங்கணும், செப்பல் வாங்கணும், டிஷர்ட் வாங்கணும், ட்ரௌசர் வாங்கணும், சாரி வாங்கணும், வேற என்ன வாங்கணும், நிறைய சொல்லுவாங்க, அடுக்கிட்டே போவாங்க இல்லையா, லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போவாங்க. ஆனால் அதே அந்த மக்கள் ஏதோ பேமெண்ட் கடையில் போய் கிடைக்கிறத வச்சு அதுலேயும் ஒரு 100 ரூபாய் 200 ரூபான்னு சேமித்து வச்சுருப்பாங்க. பெருநாள் வரும்போது அதை எடுத்துகிட்டு போய் ஏதோ சிம்பிளாக வாங்கி ஏதோ உடுத்துட்டு அந்த நாளை கடந்து போயிடுவாங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இன்னைக்கு வரைக்கும் அந்த நாட்டில் அதே நிலைமையில் நம்ம நாட்டு மக்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த அஸ்வசுமா பற்றி ஒரு கதை ஒன்று நம்ம ரீசெண்டாகவும் பேசினோம். சரி, அந்த சமுர்தி உண்மையிலேயே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, நிறைய பேருக்கு அது கிடைச்சது, சிலருக்கு வந்து இல்லை. ஆனால் இந்த அஸ்வசுமை சில அந்த ஃப்ரீயாக கொடுக்கறத நான் சொல்கிறேன், அது நம்மளுக்கு தேவையா? அது நம்மளுக்கு முக்கியமா? இல்லை, நம்மளும் கஷ்டப்படுறோம் தான், நம்ம வீட்லேயும் நிம்மதி இல்லாத சூழல் தான். இன்றைக்கி இந்த மாதம் உழைச்சி அனுப்புறது அடுத்த மாதமாவது காலி ஆகுது, நிறைய பேருக்கு வீடு இல்லை. நான் அதை தான் சொல்கிறேன். நம்மளுக்கு இந்த 15 ரூபா 10,000 ரூபா 5,000 ரூபாட இந்த சாமானை வச்சு நம்ம வாழ்க்கை பூரா காலம் பூரா கொண்டு போயிடுவோமா? நம்மளுக்கு அதை விட பெரிய தேவைகள் இருக்குது. ஏன்னா 100% வெளிநாட்டுக்கு வரக்கூடிய தொழிலாளர்கள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு வீடு வசதி இல்லை, சிலருக்கு வந்து வீடு வாய்ப்பு இல்லை, சிலருக்கு வந்து சரியான ஒரு வாழ்வாதாரம் இல்லை, பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அதையும் தாண்டி இந்த நாடுகளில் நிம்மதியாக வாழக்கூடிய சூழல் இருக்குதா? சிலருக்கு இல்லை. அடி உதை பிரச்சனை, சம்பளம் கொடுக்கறதில்ல, சாப்பாடு இல்லை, எத்தனையோ பிரச்சனைகளை தொடர்ந்து நாம் முகம் கொடுத்து வாரோம், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு. இப்படியான சூழல் இருக்கும்போது நம்மளுக்கான பெரிய பிரச்சனைகளை பற்றி நாம் போராடணும், பேசணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போ நிறைய சமூக ஊடகங்கள் இந்த ஆஸ்வாசம் கொடுக்கல, 5,000 ரூபாய் எல்லாரும் கொடுத்தாங்க, எங்களுக்கு கொடுக்கல, 10,000 ரூபாய் எல்லாரும் கொடுத்தாங்க. சரிப்பா, நாட்டில் அதை விட கம்மியாக கஷ்டப்படக்கூடிய மக்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி பாமர மக்கள் இருக்கிறாங்களே. நீங்கள் மாதம் 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறீங்க, ஆனால் அந்த 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அவங்க 5 மாதம் கஷ்டப்படணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே. அடுத்தது, நீங்கள் ஏன் ஒன்றை புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறீங்க?
இந்த ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு நான் கேட்குறேன், ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ இல்லை வேறு நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அவங்க சொந்த பணத்தில் சொந்த வீட்டில் இருந்து கொண்டாந்து கொடுக்குறாங்களா? ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா அது கிடைக்கிறது நம்மளுடைய காசு தான். நம்ம காசு எடுத்து நம்மளுக்கே கொடுக்குறாங்க. இதுக்கு பேசாமல் குடோன்லேயே இருந்திருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி தானே. அதால் தயவு செய்து இந்த ஓசிக்கு ஆசைப்படாதீங்க. ஃப்ரீயாக கிடைக்குது சும்மா கிடைக்குதுன்றது ஆசைப்படாதீங்க. அரசாங்கம் கொடுக்குற ஒவ்வொன்றுமே நம்மளுடைய காசு தான். அனுரகுமார திசாநாயக்கையோ அல்லது மஹிந்த ராஜபக்சேயோ மைத்திரிபால சிறிசேனையோ ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது கோட்டாபய ராஜபக்சேயோ அவங்க சொந்த பணத்தில் கொண்டு வந்து கொடுக்கல எதுவுமே. இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோன்னு சொன்னால் எல்லாமே நம்ம பணம், நம்ம வரி பணம், நம்ம அனுப்புகிற பணம், நம்ம பணத்தை வச்சு தான் நம்மளுக்கே கொடுக்குறாங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீயாக கிடைக்குது, ஓசியில் கிடைக்குது, சும்மா கிடைக்குது, அரசாங்கத்தால் கொடுக்குறாங்க தான். அரசாங்கம் எங்கேருந்து எடுக்கும் அந்த பணத்தை? அரசாங்கம் எடுக்கிறது நம்மளிருந்து தான். அதனால் அரசாங்கத்துக்கிட்ட இந்த ஃப்ரீயாக வாங்குறத விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான முக்கியமான விடயங்களை நாம் முன்வைக்க பார்க்கணும். அதை தான் நானும் முயற்சி செய்கிறேன். அதை தான் உங்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு இது நல்லா பட்டுச்சு கெட்டதாக பட்டுச்சுன்னு தெரியல. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது புதிய சேனல், மறக்காமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.